ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு தெலுங்கு ஆக்ஷன் படமாக வெளியான ரேபிட் ஆக்ஷன் மிஷன் அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மிஹிராம் டைரக்ஷன்ல சூர்யா, தானியா, மெஹபூப் பாஷா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 18 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். ஹிந்துஸ்தான் இன்ட்ரா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பானுச்சந்தர் ஒரு ஆக்டிவான ஒரு ஆபீசரா இருக்காரு. இவருடைய நண்பரான ரோஹித் ஒரு மிஷன்ல இருக்கிறாரு. ரோஹித்துடைய மகனா படத்துடைய ஹீரோவான சூர்யா இருக்காரு. பானுச்சந்தர் ரோஹித்துடைய ஆசைப்படி சூர்யாவை எப்படியாவது டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் சூர்யாக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நபரா இருக்காரு. ஒரு கட்டத்துல சூர்யா லவ் பண்ற பொண்ணுடைய அப்பா பானுச்சந்தர் அப்படின்றது தெரிய வருது. சூர்யா டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தாதான் இவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பானுச்சந்தர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு மைல்ட் என்டர்டெயின்மெண்டா இருந்தாலுமே சில ஆக்ஷன் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் ப்ரோமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் இருக்கும். நம்பகத்தன்மை அப்படின்றது குறைவா இருக்கும் அந்த காட்சிகள்ல. லவ் அண்ட் ஹியூமர் போர்ஷன்லாம் அங்கங்க சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவியோட டெம்ப்ளேட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. புதுசா எந்த ஒரு விஷயமே இருக்காது. அதனால படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இதான் நடக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணுவீங்க, அதுதான் நடக்கும். இந்த படம் முழுக்க நிறைய லாஜிக்கல் லூப்போல்ஸ் இருக்க தான் செய்யுது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. சோ எமோஷனல் போர்ஷன் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கண்டென்ட் குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே நிறைய சீக்வன்ஸ் லேக் ஆக தான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அதர் கனெக்ட் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ரேபிட் ஆக்ஷன் மிஷன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.